பழனி முருகன மனசுல நினைச்சாலே நம்ம உடம்பெல்லாம் சிலிர்த்து கொள்ளும் அளவுக்கு சக்தி வாய்ந்த பழனி முருகன் ஆண்டியாய் வந்து நின்ற இடம் தாங்க நம்ம வரலாற்று சிறப்புமிக்க பழனிமலை. இந்த பழனி முருகனை தரிசிக்க நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி மலைக்கு போயிட்டு வராங்க. அப்படி அந்த முருகனை தரிசித்து விட்டு வந்த பின் அவர்கள் வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்கள் நடந்து இருக்கு, இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம பழனி முருகனை ஒரு முறை போய் பார்த்து விட்டா போதும். நம்ம பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே காணாமல் போகும். அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் நம்ம பழனி முருகன். அதே மாதிரி நம்ம முருகன் ஆண்டி கோலத்துல வந்து நின்ற மலையான பழனி மலை பல அதிசயங்களும் அற்புதங்களையும் புதைச்சு வச்சிருக்கிற மலைன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அற்புதங்கள் இருக்கிற நம்ம பழனி மலையில இப்ப புதுசா ஒரு அரிய வகையான பொக்கிஷம் புதைஞ்சு இருக்குன்னு ஜியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பழனி மலையில பொக்கிஷம் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சு சொன்னா தான் நமக்கு தெரியுமா என்ன? சரி, அப்படி அவங்க கண்டுபிடிச்சு சொன்னா அந்த பொக்கிஷம் என்ன? அதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றத தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப புவியியல் வல்லுநர்கள் கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிற அரிய வகை பொக்கிஷம் மாலிப்டினம் அப்படின்ற தனிமம். அது நம்ம பீரியாடிக் டேபிள்ல அட்டாமிக் நம்பர் 42ல இருக்கிற ஒரு தனித்தன்மை வாய்ந்த டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்றாங்க. இந்த அரிய வகை தனிமம் மாலிப்டினத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா, அதனோட பாய்லிங் பாயிண்ட் தாங்க. இந்த மாலிப்டினத்தோட பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோனா 5560 டிகிரி செல்சியஸ். அதாவது ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் மெட்டல் தாங்க இது. இத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாட்டர் பாய்லிங் பாயிண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? அதாவது ஒரு ஆர்டினரி வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். அதாவது வாட்டர 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஹீட் பண்ணா, அந்த வாட்டர் காணாம போயிடும். அதாவது ஆவியா மாறிடும். ஸோ, அதே மாதிரி மாலிப்டினம் மெல்ட் ஆகணும்னா, நம்ம 5560 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணணும். ஸோ, அது அவ்வளோ ஈஸி இல்ல. ஸோ, அவ்வளவு ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறதால, நம்ம மாலிப்டினம் பல்வேறு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். குறிப்பா சொல்லணும்னா, இந்த மாலிப்டினம் நம்ம டிஃபென்ஸ், ஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஸ்ட்ராங் அலைஸ் ஃபார்மேஷனுக்கு மெயினா யூஸ் பண்றாங்க. ஸோ, இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற மாலிப்டினத்த இப்ப நம்ம சைனா, யுஎஸ்ல இருந்து நெறைய காசு கொடுத்து இம்போர்ட் பண்றோம். ஸோ, அப்படிப்பட்ட முக்கியத்துவமான மாலிப்டினத்த தான் பழனி மலையில் அதாவது பழனி மலையில முருகன் காலடியில கொட்டி கிடக்குன்னு சொல்றாங்க. ஸோ, இந்த அரிய வகை தனிமத்த நாம எடுத்தோம்னா, நமக்கு பல கோடிக்கணக்குல லாபம் கிடைக்கும்னு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அதாவது இங்க சுரங்கம் அமைக்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். ஒரு வகையில நாட்டுக்கு நல்லது நினைச்சாலும், பழனி மலையில சுரங்கம் அமைச்சா, அது மற்ற பல விதமான பிரச்சனைகள உண்டாக்கும்னு அங்குள்ள மக்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்களாம். எது எப்படி இருந்தாலும், பல நூற்றாண்டா பல பொக்கிஷங்கள இந்த பழனி மலையில பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம பழனி முருகன், கண்டிப்பா இதையும் காப்பாத்துவார். அதுதான் உண்ம.